கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமா இன்றைய காலை தின தியான பகுதியில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லி. அகந்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய இழப்பையும் அது பிறரையும் வேதனைப்படுத்தக்கூடியதான ஒரு செயலாக இருக்கிறது. வேதம் இந்த செயலை அங்கீகரிப்பதில்லை. பாருங்கள், தீத்து என்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறான். அவன் வேலை செய்கிற அந்த வருமானம் அவனுக்கு போதாதான் இருந்தபடினாலே அவன் இன்னும் நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டு அவன் இன்னும் தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடிய அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததுனால, சம்பளம் அவனுக்கு கிடைத்ததுனால அவன் அதனால் அகந்தை கொண்டவனாய் அவன் எப்பொழுதும் வீட்டுக்கு வருகிற பொழுது தன் மனைவியினிடத்தில் அவன் மிகவும் தன் மனைவியை திட்டக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, வீட்டுக்கு வேலை முடித்து வீட்டுக்கு வந்த உடனேயே வீடு என்ன இப்படி இருக்குது, வீடு சுத்தமாக இல்லையே, வீட்டை சரி பண்ணக்கூடாதா, நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லக்கூட வார்த்தை. அது இல்லாமல் இவர் குளிக்க போவதற்கு முன்பதாகவே எல்லாம் ரெடியாக இருக்கணும். அதில் ஏதாவது மனைவி ஏதோ ஒரு சின்ன காலதாமதம் பண்ணிட்டா உடனே அதுக்கு திட்டுவது. இப்படியாய் மனைவியை தன் சம்பாதிக்கிறோம் என்கிற அந்த மமதையினால், அந்த அகந்தையினால் மனைவியை ரொம்ப அவன் திட்டிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் வருது, இவன் வேலை முடித்து திரும்பி வருகிற பொழுது, அவன் சைக்கிளில் வருகிற பொழுது எதிரே வந்த லாரியில் இவனுக்கு விபத்து ஏற்பட்டு இவன் கீழே விழுகிறான். இவனுடைய 2 கால்களும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் துண்டிக்கப்படுது. இவனுக்கு இருக்கிற இந்த சம்பாதித்த பணத்தை எல்லாம் செலவழிக்கிறாங்க. இது இல்லாமல் இவன் ரிட்டையர்டான ஓய்வு பெற்றா இவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தையும் எடுத்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா செலவு செய்கிறாங்க. ஆனாலும் அவனுடைய கால்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் அவன் வீட்டிலேயே அவன் இருக்கிற சூழல் வருகிறது. ஆகவே தன் குடும்ப பொறுப்பு எல்லாம் தன் மனைவியினிடத்தில் போய் சேருகிறது. இவள் என்ன செய்கிறான்னா ஒரு பழ வியாபாரத்தை செய்கிறாள். கூடையில் பழங்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு வீதிகளிலும் போய் அவள் பழத்தை விற்று வரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அப்படி இவள் கூடைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்படுகிற பொழுது கணவனுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் எல்லாம் செய்துவிட்டு அவள் நான் போய் வருகிறேன், நீங்கள் பத்திரமா இருங்கள் என்று சொல்லி மிக அன்பாக அவள் பேசி தன் வேலைகளை அவள் செய்ய தொடங்குகிறாள். அவள் தன் கூடையை தூக்குகிற பொழுது தள்ளாடி அவள் நடந்து போகிறதை இந்த கணவன் பார்த்து இவன் நடந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக வருகிறது. அதோடு மாத்திரமல்ல, அவங்க வீட்டில் முன்பாக ஒரு சிலுவை, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறைந்தது போல ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்த உடனே இவனுக்கு இன்னும் மனது உருகுது. ஆகவே தன்னுடைய மனைவி தனக்காக இவ்வளவாய் கஷ்டப்படுகிறாள் என்கிற அந்த எண்ணம் அவருக்குள் வந்து அவன் மனம் மாறுகிறான். அவருக்குள் இருக்கிற அகந்தை மாறி போகிறது.